நண்பர்களே, நம்ம இப்போ தூத்துக்குடியில் இருக்கோம். தூத்துக்குடியில் ஒரு போட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அப்போல்லாம் போட் வந்து மரத்தில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபைபர் ஸ்டீலில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெயிண்ட் அடிக்கிறீங்களா? நார்மல் பெயிண்ட் தான் அடிக்கிறீங்களா இல்லை போட்டுக்கே தனியாக? இல்லை, போட்டுக்கு தனியாக. இது ஒரு எஃப்ஆர்பி மீன் பிடிக்கிற போட்டு கட்டிட்டு இருக்கிற ஒரு போட்டுக்குள்ளே தாங்க நம்ம இருக்கோம். அந்த போட்டில் பாட்டத்தில் இருக்கோம். அந்த பாட்டத்தில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த போட்டை பற்றி டீட்டெயில் அங்கே உள்ளவர்கிட்ட கேட்கலாம். போட்டில் இருக்கீங்களா, அந்த பாட்டு அது என்னது? அது இதுதான் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்னு சொல்லுது. சரி, அதாவது பஸ்ஸுக்கு எப்படி வீல் முக்கியமோ அது மாதிரி இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொப்பலர் தான் முக்கியம். நம்ம இன்ஜினில் வந்து டைரெக்டாக அதை தான் கனெக்ட் பண்ணி அதை டிரைவ் பண்ணுறது மூலமாக தான் வெசல் மூவ் ஆகும். அந்த ப்ரோப்ளர்ன்றீங்கல்ல, அந்த வெளியே வந்து அந்த போட்டில் பார்க்குறப்ப இந்த லீஃப் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் ப்ரொப்பலர். அப்புறம் அது நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியே நான் இன்ஜின் இறக்கி வச்சிருப்பேன். இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி அதை இறக்கி வச்சிருக்கேன். ஸோ இன்னும் 2 நாளில் உள்ள இன்ஸ்டால் பண்ண போகிறப்ப அதுக்கான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபைபர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ஃபுல்லாக ஃபைபர். ஸ்டிஃப்னஸ் எல்லாமே வந்து உடனில் பண்ணியிருக்கோம். ஸ்டிஃப்னஸ்னா இந்த சைடில் தூண் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உடன். ஆமாம், இது எல்லாமே உடனு. அதை நாங்கள் உடனில் ரெடி பண்ணி அதுக்கு மேலே ஃபைபர் வச்சு மோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ ஒரு போட் ஃபிஷிங் போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா ஃபைபரில் மட்டும் தான் பண்ணுவாங்களா இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்களா? ரொம்ப ப்ரீவியஸ் ஒரு 10 to 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக்கில் போனீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உடனில் தான் பண்ணுறோம். உடனில். பட் அதை வச்சு நாங்கள் உள்ள எங்களோட மூதாதைகள்லாம் அப்பா மாதிரிலாம் தொழில் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் டேஸ் போக போக கொஞ்சம் அட்வான்ஸ் வர ஃபைபரில் பண்ணுறாங்க. இப்போ பெரும்பாலும் ஸ்டீல் போட் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் பேஸில் ஏன் யாரும் வுட்டில் வந்து பண்ணுறதில்ல? ஏன்னா அது காஸ்ட் அதிகமாக இல்லை, அது வந்து லைஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். உடன் வந்து மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபைபர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த வகையிலையும் இதில் ஹோல் கிரியேட் ஆகாது. ஓகே. எந்த வகையிலையும் இதில் எந்த பாட்டில் இருந்து வாட்டர் உள்ளே வரவே செய்யாது. அதனால் ஏறக்குறைய ஸ்டீல் போட்டும் அதே மாதிரி தான். ஏன்னா 100% ஃபைபர் போட்ஸில் வாட்டர் உள்ள வரதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் மர போட்டுன்னு சொல்லும் போது தெர் பி லாட் ஆஃப் சான்சஸ், தண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இது என்னது? இந்த பாக்ஸ் இதுதான் நீங்கள் மேலே கூட உள்ளே போனீங்கன்னா தெரியும், இல்லை இப்படி போனால் கூட ஓரளவுக்கு தெரியும். இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. இது எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு ரூம் மாதிரியே இருக்கு. ஆமாம், ஃபிஷ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிக்கக்கூடிய மீன்கள் இருக்குல்ல, அந்த மீன்களை வந்து பதப்படுத்தக்கூடிய அறை இது. ஃபுல்லா ஐஸ்லாம் போட்டு நாங்கள் இங்கேருந்து போகும்போது குறைய ஒரு 200 கிலோ வரைக்கும் ஐஸ் எடுத்து போவோம். ஒரு 25-30 பார் சொல்லுவாங்க, 200 கிலோ ஐஸ் எடுத்து போவோம். ஸோ நாங்கள் எங்களோட கேச்சிங்க்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிஷ்ஷை ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ 200 கிலோ ஐசஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. இது ஃபுல்லாக வந்து இப்போ மெல்ட் ஆகிடாதா? மெல்ட் ஆகாது. இது நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் பஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹீட்டை டிரான்ஸ்மிட் பண்ணாது. வெளியே இருக்க ஹீட்டை உள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணாது, உள்ளே இருக்க டெம்பரேச்சரை வெளியே டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஸோ அப்படி ஒரு மெட்டீரியல் நாங்கள் 2 பேஸ் பண்ணி இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நாங்கள் பஃப் ஃபில் பண்ணுவோம். இதை வந்து எத்தனை நாளில் நீங்கள் இந்த மீன் பிடிச்சிட்டு வருவீங்க? எத்தனை நாள் வரைக்கும் இது தாங்கும்? எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க பெர்மிட் வந்து மேக்ஸிமம் 28 ஹவர்ஸ் நாங்கள் எடுத்துப்போம். 28 ஹவர்ஸ் எடுத்துப்போம். ஆனால் இது வந்து இதோட கெப்பாசிட்டி இருக்குல்ல, நான் ஒரு நல்ல ஐஸ் ஸ்டோரேஜ் பண்ணி நல்ல ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா ஒரு 3 to 4 days 5 to 6 days கூட நான் மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ஃபிஷ்ஷோட தன்மையிலேயே எங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ரூம் மாதிரி உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம், இதுவும் ஃபைபர் மெட்டீரியல். அதுவும் ஃபைபர் மெட்டீரியல் தான். ஓகே. அந்த ஏரியா வந்து ஃபியூல் டேங்க்ஸ் வைக்கிறக்கா இந்த 2 ஏரியா இருக்குல்ல, அங்கே ஆப்போசிட் இந்த ஏரியா வந்து ஃபியூல் டேங்க்ஸ். அந்த ஃபியூல் டேங்க்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே போகிட்டு இருக்கு. இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபிஷிங் நெட் இருக்குல்ல, நெட்டு போயாஸ்ன்னு சொல்லுவோம், அது ரோப்ஸ், ஓகே, அது எல்லாமே நாங்கள் சேஃபாக கீப் அப் பண்ணுறதுக்காக அந்த ஸ்பேஸ் வச்சுருக்கோம். வேற எதுவும் ஸ்பெஷல் ஸ்பேஸ்லாம் கிடையாது. அது ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் சொல்கிறீங்க. கொஞ்சம் எங்களோட திங்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். சேவ் பண்ணுற ரூம் அங்கே சொல்லிட்டீங்க. மற்றபடி அப்பர் பார்ட் வேற எதுக்கு யூஸ் ஆகுது? நம்ம அப்பர் பார்ட் போனால் தான் அதை நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். போகலாம், அப்பர் பார்ட் போகலாமா? அப்புறம் போவோம். இப்படி தான் போவோம். நீங்கள் இது ஆக்சுவலாக போட்டோட அப்பர் பார்ட்டு மேலே இருக்கும். இப்போ நம்ம போட்டோட அப்பர் பார்ட்டும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அதுதான் வீல் ஹவுஸ். இன்ஜின் ரூம் இல்லை. வீல் ஹவுஸ்னா என்ன? வீல் ஹவுஸ்னா டிரைவரோட
ஸ்டேர் பண்ணுறது கப்பலை ஸ்டேர் பண்ணுவாங்கல்ல. ஆமாம். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருப்போம். நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே. ஒரு வீல் ஹவுஸ் மாதிரி இது. டிரைவரோட வீல் ஹவுஸ் அதுக்கு பேர் தான் இது. இங்கே தான் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ், ஓகே, நேவிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு பாக்ஸஸ். ஆமாம். இப்போ 1 டே ஸ்டே பண்ணணும், தங்கணும். ஸோ அது மாதிரி எல்லாமே இந்த இடத்துல தான். இந்த ஸ்பேஸஸ்ல தங்குவீங்க. இந்த ஸ்பேஸ் தான். ஓகே. இது வந்து டிரைவருக்காக யூஸ் பண்ணிட்டு மற்றதில் இப்போ ஒரு 10 பேர் போவீங்க, அவங்களுக்குலாம் இடம் இது 10 இடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். நாங்கள் தங்கு கடல் இல்லை, எங்களுக்கு டியூரேஷன் 28 hours தான். ஸோ அதனால 1 டேங்கிறதுனால தேவை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க. ஓகே. இப்போ 4 நாள் 5 நாள் தங்களோட போகக்கூடிய வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே வேற மாதிரி இருக்கும். சென்டர்லி டிஃப்ரெண்ட். எங்கே பாருங்க, அந்த வெசல்ஸ்லாம் ஒரு 10 to 15 days 20 daysலாம் கடல்லே கிடக்கும். அதோட கேபின்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். 10 to 15 days இருக்கும். ஓகே. 15 days அளவு கெபாசிட்டி இருக்கு. they have a capacity. அவங்க நிறைய ஐஸ் ஸ்டோரேஜ்லாம் நிறைய இருக்கும். ஓகே. அதோட கன்ஸ்ட்ரக்ஷனே இதை விட என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். இதுவும் சேம் வெசல் தான். ஆனா அது கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுங்களா? ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் அது. ஓகே. அது இப்ப ட்ரை டாக்காக மேலே ஏற்றிருக்காங்க. ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு தொழில்களுக்கெல்லாம் போய் மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க மேலே ஏற்றிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா அது உட்டன் மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் உட்டன் தான். அது ஆனால் பழசுங்களா? அதெல்லாம் எல்லாமே பழசு. அது ரீஒர்க் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா அது ஆனால் இதை விட ரொம்ப பெருசா அது வேற. அதோட பர்பஸே கார்கோ ஹேண்டில். அதாவது சின்ன கப்பல்னு சொல்லலாம். ஆமா, ஏறக்குறைய சின்ன கப்பல் தான். ஏறக்குறைய அதோட கெப்பாசிட்டிலாம் ஒரு 1000 டன் 1500 டன்னு லோடட் கெப்பாசிட்டி இருக்கு. இன்டர்நேஷனல் கார்கோக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அங்கிருந்து மாலத்தீவுகளுக்கு அந்த இதில் வச்சு ஜாமா இங்கேருந்து கொண்டு போகிறாங்க. கல் மற்றபடி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது மாலத்தீவுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? இப்போ ஃபைபர் போட்டுக்கு எவ்வளோ ஆகுது, ஸ்டீல் போட்டுக்கு எவ்வளோ ஆகுது? ஏறக்குறைய இங்கே உள்ள ஸ்டீல் போட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு ஏன்னா அது இந்த போட்டு கடலுக்கு போகிறதுக்கு ஏன்னா டிபெண்ட் ஆன் த ஓனர். ஏன்னா மினிமம் இட் வில் டேக் 90 lakhs rupees. 90 அதாவது நியர்லி 1 crore. டிபெண்ட் ஆன் த ஓனர். ஏன்னா 90 to 1 crores இட் வில் டேக். ஏன்னா நாங்கள் பழசு இருக்குல்ல. ஆமாம். இந்த மாதிரி பழைய மச்சுவாவே வந்து ஏறக்குறைய ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு எடுக்காங்க. ஸோ மோர் தேன் 10 crores நீங்கள் புதுசாக வைக்கணும். இப்போ பழசு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறான்றீங்க. அது வந்து திருப்பி ரீயூஸ்க்கு போகுதா இல்லை க்ரஷுக்கு போகுதா? இல்லை, அவங்க இங்கேருந்து இந்த வேலை முடிச்ச உடனே இங்கேருந்து கார்கோ ஹேண்டில் பண்ணுவாங்க. இங்கேருந்து கார்கோ எடுத்துட்டு மாலத்தீவு, பெரும்பாலும் மாலத்தீவு போகும். சில நேரம் இந்த ஸ்லோனு இந்த மாதிரி இடங்களுக்கு போகும். இந்த மாதிரி இடங்கள்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் யூஸ் பண்ணுறாங்களே, வேற ஃபிஷிங்க்கும் அந்த இதுக்கு வேற எதுவும் கிடையாது. ஓகே. ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டு தான். ஃபிஷிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி போட்டு தான். போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பற்றி ரோம்லெஸ் லியோன் இவர் தான் இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ. அந்த இன்ஜின் வந்து இது கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதான் ப்ரோப்ளர் விங்ஸ். ஆக்சுவலாக அது பாருங்கள் இறகு மாதிரி இருக்குது. இதுதான் அந்த மொத்த போட்டையும் வந்து ரொட்டேட் பண்ணி அந்தளவு ஃபோர்ஸில் வந்து மூவ் பண்ணுது. போட்டோட பாட்டமில் நம்ம பார்த்தோம்னா இது ஃபுல்லாக ஃபைபரில் தான் அவுட்டிங், ஃபுல்லாகவே ஃபைபரில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த போட்டோட பாட்டத்தில் பாருங்கள், இது வந்து வுட்டு மரத்தில், இது மட்டும் இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் மரத்தில் இருக்குங்க. மற்றபடி இதெல்லாம் ஃபைபர் தான். போட்டில் பார்த்தோம்னா இந்த ஷார்ப்பாக இருக்குல்ல, ஸோ இது எதுக்காக இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த போட்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தருமா, அதுக்கு தான் இது மாதிரி பண்ணுறாங்க. நம்ம பார்த்த போட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. இந்த போட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ட் முடிஞ்சிடுச்சு. இது வேணால் மேலே ஏறி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு போட்டு பார்த்தோம், இது ஒரு போட்டு. இந்த போட்டு பெரும்பாலும் ஒர்க் முடிஞ்சிடுச்சு, 90% முடிஞ்சிடுச்சு. மற்றபடி பெயிண்டிங் ஒர்க் இதுதான் போயிட்டுருக்கு. இந்த போட்டை பாருங்கள். இது உயரமா இருக்கு. நான் அந்த போட்ல பாக்குறப்ப ஓகே அப்படியே. இது அந்த போட்டு வந்து இழுவ போட்டு. ஆமா, மடி வந்து இழுத்து கொண்டு வர்றது. இது வலை போட்டு. இழுவ போட்டுனா எப்படி? மடியை போட்டு கடல்ல போட்டை வச்சு இழுப்பாங்க. அந்த இது மடினா வலைய போட்டு இழுக்கிற போட்டு. அது வந்து ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வருவாங்க. இது வந்து எப்படின்னா வலைய போட்டுட்டு இவங்க போட்ட சாப்பாக்குறாங்க. சாப்பாக்கிட்டு அந்த தொழில பார்ப்பாங்க. ஓ, வலைய போட்டுட்டு வந்துருவாங்க. இல்லாட்டினா அங்கேயே போட்டு நிற்கும். போட்டு கிடக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பிடிப்பாங்க. அந்த போட்டுல அப்படி கிடையாது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நேரம் வலையை இலக்கி பிடிப்பாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் பிடிப்பாங்க வலை.
இன்னைக்கு காலையில போனாங்கன்னா வலையை போட்டுருவாங்க. மறுநாள் காலையில தான் முடிப்போம். அந்த மறுநாள் காலையில அந்த வலையை எடுக்கிற வரைக்கும் இந்த போட் அதே இடத்துல தான் நிக்குமா? ஒரு மாசம் வரை அந்த ஒரு இடம் தான், அந்த இடத்துல மீன் பட்டுச்சுன்னா அந்த ஒரே இடத்துல தான் நிற்பாங்க. ஆட்களும் போன ஆட்களும் போட்லயே தான் இருப்பாங்க. 10 பேர் தங்குறதுக்கு அந்த கீழே ஒரு இடம், அந்த அங்க இருக்க இடம். இது வந்து டிரைவர் தூங்குறக்கோ வாங்குறக்கோ. இது கீழே அண்டர் டிரைவர் தூங்குறதுக்கு, டிரைவரோ ஒரு கூட இருக்கிற ஆட்களோ இருக்கிறது. போட்டோட டிரைவர் சீட் இது. ஓகே ஓகே ஓகே. இது மாதிரி தான் டிரைவ் பண்ணணும். ஆமா. இது என்னது? இது கியர் ஸ்பீடு. ஓகே ஓகே. இது கியர் லிவர், இது ஸ்பீட் லிவர். இது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு கியர் வந்து எத்தனை கியர் வரைக்கும்? 2 தான். 2 கியர். ஃபார்வர்ட், ரிவர்ஸ், அவ்வளவுதான். இது ரிவர்ஸ். ஓகே ஓகே. இது ஃபார்வர்ட். இத்தனை நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு அந்த டைம்ல நீங்க வந்து கடல்ல இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும்? நம்மளுக்கு எல்லாம் இந்த இதுல ஃபுல்லாவே சிபிஎஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. இப்ப எதுவுமே கிடையாது. ஜிபிஎஸ், வயர்லெஸ் எல்லாமே இருக்கும். இதுல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இந்த இடத்துல எல்லாமே இருக்கும். அதுக்குள்ள கருவி எல்லாமே இருக்கும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அவங்களுக்கு பக்கத்துல இருக்க போட்டுக்காரங்க சொல்லிடுவாங்க அங்க காத்தா இருக்கு, பரவாயில்ல போங்க அப்படின்னா. எல்லாம் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பக்காவா இருக்கு. அப்படி கவர்மெண்ட்ல சொன்னாலும் உங்களுக்கு வந்துடும், நியூஸ் வந்துடும். ஓகே. இடம் இருக்கு இல்லையா, மீன் பிடிச்ச உடனே இந்த இடத்துல வந்து கொட்டுவாங்க. மீன் அதுல பிடிப்பாங்க. அந்த வீஞ்சு இருக்கலாம், அந்த வீஞ்சில பிடிப்பாங்க. வலை அதுல தான் வாங்குவாங்க. ஆக்சுவலா இதுதான் சொல்றாங்க, அந்த வீஞ்சில வலையை வாங்குவாங்க. இதுதான் வீஞ்சு. ஆமா. ஓகே ஓகே. அந்த வீஞ்சில வலையை வாங்கி வலையை இதுல தட்டுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வலை வந்து இல்ல மீன் மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை டன் வரைக்கும் இதை வந்து இழுக்கும் இந்த வீஞ்சு? இது வந்து ஒரு 4 டன் வரை இழுக்கும். 4 டன் வரைக்கும் இழுக்கும். இதெல்லாம் மீன் போடுற இடம். ஆமா. ஓகே. ஒரு மாசம் வரைக்கும் அதுல மோட்டர் பண்ணிக்கலாம். 8 டன் 9 டன் மீன் கொண்டு வருவாங்க. ஓகே. இதுல அதிகம் மீன் வர சூற மீன் தான் வரும். சூற மீன் வரும். சூற. இதுலதான் ஏறி இறங்கி இப்படி இறங்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்படி ஏறி இறங்கி இப்படிதான் மீன் எடுக்கணும். இப்படிதான் நம்ம வாங்கி போடணும். ஏறது இந்த படிதான். ஓகே ஓகே ஓகே. மக்களே, இந்த வீடியோவில் போட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க.